வணக்கம். விஜயின் வெற்றி உறுதி செய்யப்பட்டது என்று 3 மாதங்களுக்கு முன்பே நான் பதிவிட்ட வீடியோவை பல லட்சம் மக்கள் பார்த்து பாராட்டி உங்கள் வாக்கு பலிக்க வேண்டும் என்று உலக நாடுகள் முழுமையிலும் இருந்து என்னை வாழ்த்திய பாராட்டிய அத்துணை பெருமக்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து மகிழ்கிறேன். குழப்பமான இந்த சூழலில் என்னிடம் கருத்து கேட்ட நண்பர்களுக்காக இப்போது இதனை பதிவிடுகின்றேன். மாற்றத்தை விரும்பிய தமிழக மக்கள் விஜய் இந்த சூழலில் எத்தகைய முடிவை எடுக்க வேண்டும் என்ற ஒரு டெஸ்டையும் முன்வைத்துள்ளார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியை மாற்றி இதோ ஒரு வாய்ப்பை உங்களுக்கு தருகிறோம் என்று மனமுவந்து ஆட்சி அதிகாரத்தையும் அளித்துள்ளார்கள். இப்போது ஊடகங்களில் பேசப்படும் முக்கியமான விஷயம், யாருடைய ஆதரவை பெற்று விஜய் ஆட்சி அமைக்கப் போகிறார்? 5 ஆண்டு காலங்கள் திமுகவோடு இருந்து அந்த ஆட்சியின் ஆதாயங்களை எல்லாம் அனுபவித்ததோடு கடந்த தேர்தலிலும் அதிலிருந்து பிரியாமல் திமுகவோடு சேர்ந்தே தேர்தலில் போட்டியிட்டு திமுகவினுடைய பெரும்பான்மை வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றுள்ள காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகளின் ஆதரவை பெறுவதா? அவ்வாறு அவர்களினுடைய ஆதரவை பெற்றால் அதனை எதிர்த்து தனித்தே களம் கண்ட தாவேகா தொண்டர்கள் ஏற்பார்களா? ஒருவேளை அவ்வாறு அமைந்தால் அது எந்த அளவுக்கு நீடிக்கும் ஆட்சியாக இருக்கும் என்ற பல கேள்விகள் இப்போது முன்வந்துள்ளன. குறைந்த இடங்களை பிடித்த திமுகவின் கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் போன்றவைகளையும் அதிமுக கூட்டணி கட்சிகளான பாமக போன்றவைகளும் எதிரெதிர் துருவங்களில் நின்று களம் கண்டவைகள். இந்த கட்சிகளை இணைத்துக் கொண்டு ஆட்சி அமைத்தால் இது ஒரு கேலிக்குத்தாக அமைந்து விடாதா? தாவேகாவை எதிர்த்து நின்று விமர்சித்து திராவிட கட்சிகளினுடைய பெரும்பான்மை வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றவர்கள் இங்கே வந்தால் அவர்கள் எந்த அளவுக்கு விசுவாசமாக இருப்பார்கள் என்ற கேள்வியும் எடுகிறது. மொத்தத்தில் தேர்தல் முடிந்த சில நாட்களிலேயே தங்களினுடைய தலைமை கட்சியின் நட்பை முறித்துக் கொண்டு ஆளுங்கட்சியில் இடம்பெற்றால் போதும் என்று வருபவர்களை இணைத்துக் கொண்டு எதிர்பார்க்கும் ஒரு ஆட்சியை தாவேகாவால் தர முடியுமா என்ற கேள்வியும் எழுகிறது. மேலும் தேவையான 11 இடங்களுக்கு 5-6 கட்சிகளை கூட்டணி அமைத்து அவர்களுக்கு மந்திரி சபையில் இடம் கொடுக்கும் போது தாவேகாவினுடைய கொள்கை கோட்பாடுகளுக்கு ஏற்ப அவர்களால் செயல்பட முடியுமா? ஏனென்றால் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கை, கோட்பாடு, பார்வை, கட்டுப்பாடு வித்தியாசமானவைகள் ஆகும். அந்தந்த கட்சி தலைமைகள் என்னென்ன சொல்கின்றனவோ அதற்கு ஏற்பத்தான் அந்தந்த எம்எல்ஏக்கள் செயல்பட வேண்டிய நிலை ஏற்படும். உதாரணமாக காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் தலைமைகள் டெல்லியில் இருந்து இயக்குபவை. தாவேகா அமல்படுத்தும் பல திட்டங்கள் அவர்களுக்கு சமயத்தில் ஒத்துப்போகாத தன்மை உருவாகலாம். அவ்வாறான நிலை ஏற்படும் போது அவர்கள் மறுக்க, இவர்கள் செயல்படுத்த நினைக்க எலியும் தவளையும் கால்களை இணைத்து கட்டிக்கொண்டு தண்ணீரில் இறங்கிய கதையாகிவிடும். ஒருவேளை அவர்களுக்கு உடன்பாடு இல்லை என்றால் எங்கள் ஆதரவை விலக்கிக் கொள்கிறோம் என்று சொன்னால் அவர்களை சமாதானப்படுத்த இவர்கள் முக்கிய திட்டங்களை விட்டுக் கொடுக்க வேண்டிய சூழல் வரும். இல்லையேல் அவர்களின் ஆதரவை விலக்கிக் கொள்ளும் போது தாவேகாவின் ஆட்சி தடுமாற ஆரம்பித்துவிடும். தாவேகாவில் பொறுப்புக்கு வந்தவர்களும் எம்எல்ஏ ஆனவர்களும் பெரும்பாலும் அரசு அலுவலகங்களை தங்களுக்கு சாதகமாக எப்படி பயன்படுத்துவது, பணிய வைப்பது போன்ற ஜெகதல பிரதாப வேலைகளை செய்ய தெரியாதவர்கள். இவர்கள் அவ்வாறு செய்ய மாட்டார்கள், ஊழல் லஞ்சலாவண்யம் இல்லாத நிலை ஏற்படும் என்று நம்பித்தான் மக்கள் தாவேகாவுக்கு வாக்களித்து வெற்றி பெறச் செய்துள்ளார்கள். எங்கும் இல்லாத நவீன அரசியலில் ஊறி திளைத்த பல்வேறு அரசியல் கட்சிகளில் அதிலிருந்து ஒரு எம்எல்ஏவை கொடுத்து இந்த ஆட்சியை அமைக்க அவர்கள் காரணமாக இருந்து விட்டாலே போதும். அவர்களின் கட்சி தொண்டர்கள் வழக்கம் போல் கட்சி துண்டோடு அரசு அலுவலகங்களில் தங்களின் வழக்கமான வேலையை காட்ட ஆரம்பித்து விடுவார்கள். மாற்றத்தை எதிர்பார்த்த மக்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சும். ஆகவே அதிமுகவை அதிகம் விமர்சிக்காமல் மற்றும் பலர் என்பதோடு வாக்கு சேகரித்த விஜய் அவர்கள் அதிமுக வெளியிலிருந்து தரும் ஆதரவைத்தான் பெறுவார் என்றும் தனது மந்திரி சபையில் இதர எந்த கட்சிக்கும் இடம் கொடுக்க மாட்டார் என்றும் அனுபவம் உள்ள அப்பழுக்கற்ற மூத்த அரசியல்வாதிகள் பலரும் எதிர்பார்த்து கொண்டுள்ளனர். அவ்வாறு அதிமுக வெளியிலிருந்து ஆதரவு அளிக்கும் பட்சத்தில் 2006 கலைஞர் வெற்றி பெற்றதில் பெரிய கட்சி
என்ற வகையில் ஆட்சி அமைத்து செல்வி ஜெயலலிதா அவர்களால் மைனாரிட்டி திமுக என்று விமர்சிக்கப்பட்டாலும் இதர கட்சிக்கு இடம் கொடுக்காமல் 2011 வரை ஆட்சி செய்தார் என்பதையும் நாம் மறந்துவிட முடியாது. ஆகவே அதிமுக 2026 முதல் 31 வரையிலான காலத்தில் தனது ஆதரவை விலக்கிக் கொள்ள விரும்பாது. ஏனென்றால் இடையில் ஆதரவை விலக்கிக் கொண்டு ஆட்சி கவிழும் நிலை ஏற்பட்டால் மீண்டும் மக்கள் தங்களினுடைய மெஜாரிட்டி பலத்தை கொடுத்து தாவேக்காவை ஆளச் செய்து விடுவார்கள் என்பதும் அவர்களுக்கு தெரியும். இது போன்ற சூழ்நிலையில் எம்ஜிஆர் காலத்தில் நடந்ததையும் நினைவில் கொண்டே அவர்கள் செயல்படுவார்கள். ஆகவே விஜய் அவர்கள் கொடுத்துள்ள வாக்குறுதிகளை படிப்படியாக நிறைவேற்ற வேண்டும் என்றால் கூட அதற்கு மத்திய அரசினுடைய ஒத்துழைப்பு மிக மிக தேவை. அதற்கும் இந்த அதிமுக ஆதரவு உதவிகரமாக இருக்கும் என்பதையும் நாம் நம்பலாம். எனவே விஜய் அவர்கள் எத்தனை கட்சிகள் தானே முன்வந்து தனது ஆதரவை தருகிறோம் என்றாலும் அதிமுகவின் ஆதரவை மட்டுமே பெறுவார். தாவேகா தனித்தே ஆட்சி அமைக்கும் என்று உறுதியாக நம்பலாம்.